உயிராற்றல் மூலக்கூறுகள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? முதல் முறையா நம்ம பொதுத்தளத்தில் பகிர்றோம்னு சொல்றோம், அதிகாரப்பூர்வமா பகிர்றோம் சொல்றோம். அப்போ சிலபஸ்ல சொல்லப்படாத இந்த உயிராற்றல் மூலக்கூறுகள் என்றால் என்ன? உயிராற்றல் மூலக்கூறுகளின் பயன்பாடு என்ன? உயிராற்றல் மூலக்கூறுகள் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செயல் பண்ணுகிறது? அந்த ஒரு கேள்விக்கு விடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 3 லைன் தான். ஒவ்வொரு செல்லையும் நுண்ணிப்பாக கண்காணிக்கக்கூடிய முன்கணிப்பு சுகாதார மையங்களாக செயல்படக்கூடியவை. நீங்க விட்டமின்ஸ் கூடிய சத்துக்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது புதிய விஷயம். ஒரு சாதாரண மக்கள் இதை பற்றி பேசுவதற்கு இன்னிலிருந்து ஒரு 10 வருஷமாவது ஆகும். சிலபஸ் சொல்லப்படுவதற்கு இன்னிலிருந்து ஒரு 5 வருஷமாவது ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. பாடத்திட்டத்தை சொல்லப்படுவதற்கு இன்னிலிருந்து ஒரு 5 வருஷமாவது ஆகும். பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் ஒரு கீவேர்ட்ஸே உங்களுக்கு புதுசு. உயிராற்றல் மூலக்கூறுகள் தான் நம்முடைய செல்களின் சுகாதார மையங்கள். செல்களின் செயல்பாடுகளை நுண்ணிப்பாக கண்காணித்து முன்கூட்டியே பிரெடிக்டிவ் ஹெல்த் இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் எஃபெக்ட்ல. ஸோ பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் ஒரு செல் ஒழுங்கா செயல்படுதா, கம்மியா செயல்பட்டா அதை அப்கிரேட் பண்ணக்கூடியது, அதிகமான செயல்பாடுகளை செல் வெளிப்படுத்தினா அது நார்மல் பண்ணக்கூடியது, அப்நார்மலா அந்த செல் செயல்பட்டா அந்த செல் அப்நார்மலா செயல்பட்டா செல் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் ரோல் 3 லைன்ஸ். டிஎன்ஏ மூலக்கூறுகளுடன் நேரடி தொடர்பில் டிஎன்ஏ மூலக்கூறுகளின் கட்டமைப்பை மாற்றாமல் டிஎன்ஏ மூலக்கூறுகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடியவை. அந்த செல் அதன் செயல்களை கம்மியாக செய்தால், குறைந்து செய்தால் அது சரியான செயல்பாடு. அதே செல் அதிகமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தினால் அந்த செல்களின் செயல்பாடுகளை நெறிமுறைப்படுத்தி நிதானமான செயல்பாடு. அதே செல் அப்நார்மலான செயல்பாடுகளை, உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் எடுத்துவங்களா, 1 2 பிரிஞ்சாதான கேன்சர். நார்மல் செல் அந்த 2 பிரியாம 2 முக்கா 3 முக்கா 4 முக்கா இல்ல இந்த மாதிரி குறையா பிரியுது பார்த்தீங்களா? குறை டிஎன்ஏ குறைபாடுகள், அதுதான் இனிஷியேஷன் ஆஃப் கேன்சர். இந்த ஒரு குறைபாடான செல் அப்நார்மல் செல் டிவிஷன், அப்நார்மல் செல் ஃபங்க்ஷன் அப்பயே டிடெக்ட் பண்ணக்கூடியது, சென்ஸ் பண்ணக்கூடியது பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ். அதுதான் உயிராற்றல் மூலக்கூறுகளோட தனித்துவம், அதான் டெஃபினேஷன். இப்படிப்பட்ட உயிராற்றல் மூலக்கூறுகள் பற்றிய ஒரு தெளிவான ஆழ்ந்த அறிவியல் பூர்வமான விளக்கங்களுக்கு ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, பயோஆக்டிவ்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட தொடர்புல இருங்க. தொடர்ந்து நம்ம அறிவியல் பூர்வமான பகிர்வுகளை கொண்டு செல்வோம்.